ஹாய் ஆல். எல்லோரும் காலேஜ் முடித்ததுக்கப்புறம் ஒரு நல்ல வேலைக்கு போகணும் அப்படின்னு தான் யோசிப்பாங்க. ஆனால் நமக்கு பிடிச்ச வேலைக்கு போகணும், நமக்கு பிடிச்சதை செய்யணும் அப்படின்னு சில பேர் தான் யோசிப்பாங்க. அந்த சில பேர் தான் வாழ்க்கையில் நல்லாவே சக்ஸஸ் ஆகிருப்பாங்க. அந்த மாதிரி நம்மளுக்கு பிடிச்ச விஷயத்தை எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். அது எப்படின்னா, ஃபஸ்ட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுலேருந்து கம்மியாக பிடிச்சதை அது ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு வீடியோகிராஃபி, ஃபோட்டோகிராஃபி, வீடியோ எடிட்டிங், இல்லை குக் பண்ணுறது, இது எல்லாமே பிடிக்கும் அப்படின்னா இதில் எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதோ அதை ஃபஸ்ட் எழுதுங்க. அதே மாதிரி லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள். எது செகண்ட் பிடிச்சது, தேர்ட் பிடிச்சதோ அந்த மாதிரி லாஸ்ட் பிடிச்சது வரைக்கும் ஒரு நோட் பண்ணிக்கோங்க. 1 வீக் டைம் எடுத்துக்கோங்க. நீங்கள் இந்த லிஸ்ட்டில் நோட் பண்ண 10 விஷயத்தையும் செய்யுங்க. ஏன்னா ஒரு செயலை நம்ம செய்யும்போது தான் அது நம்மளுக்கு எவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுத்துச்சு அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். இந்த 1 வீக் உங்கள் நார்மல் ஒர்க்கையும் செஞ்சுட்டு கூடவே இந்த லிஸ்ட்டில் இருக்கிற எல்லா வேலையுமே கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுங்கள். ஏன்னா நமக்கு ரொம்ப பிடிச்சது ஒன்றுன்னு சொல்லிட்டு யோசிச்சு வச்சுருப்போம். ஆனால் இந்த வேலையை பண்ணும்போது தான் நம்மளுக்கு எது ரொம்ப பிடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். அந்த 10 விஷயத்தில் ஏதாவது ஒன்று நீங்கள் சூஸ் பண்ணியிருப்பீங்க. அந்த சூஸ் பண்ணதில் மூலியமாக ஏதாச்சும் உங்களுக்கு கோர்சஸ் ஆர் எனி எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் கிட்ட நாலேஜ் இல்லை கான்டாக்ட் அது உங்களால் கெயின் பண்ண முடியுதான்னு பாருங்கள். அதுக்கப்புறம் அந்த விஷயத்துக்கான கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் உங்களை ரொம்ப டைம் அதில் ஸ்பெண்ட் பண்ண வைக்கிறதுக்கு. பட் இட் இஸ் ஒர்த் ஆஃப் இட். இதை நீங்கள் மட்டும் பண்ணீங்கன்னா உங்கள் வாழ்நாள் ஃபுல்லாக உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச வேலையை செஞ்சுட்டு அதுலேருந்து நல்ல ரெவன்யூ எடுத்துகிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம். எவ்வளவோ வேலை உலகத்தில் இருக்குது, ஆனால் அதில் நமக்கு பிடிச்சதை செஞ்சாதான் நம்ம மனசு சாட்டிஸ்ஃபை ஆகும். அதில் தான் நம்மளுக்கு சந்தோஷம் இருக்குது. உலகத்தில் நிறையா விஷயம் மாறிட்டு இருக்குது, நீயும் மாறணும்னு சொல்லுவாங்க. கரெக்டு தான், ஆனால் உங்களுக்கு பிடிச்ச விஷயம்ல மாறுங்க. ஏன்னா அவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு வேலையை பண்ணிவிட்டு அதில் புலம்பிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த பண்ணிவிட்டு அதில் மனசு சந்தோஷமாக இருக்கலாம். இப்போ நான் உங்ககிட்ட சொன்னது எல்லாத்தையும் நான் ஃபாலோ பண்ணுறேன். என் கூட சேர்ந்து நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது என்னோட லைஃப் டைம் கெரியர் என்னன்னு உங்களுக்கு தெரிய வரும். லைஃப் இஸ் ஷார்ட், என்ஜாய் டில் லாஸ்ட்.